இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புது வருட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கினுடைய பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, சர்ச்சைக்கு போனீங்களா போன வாரம் சர்ச்சைக்கு போனீங்களான்னு கேட்டேன். போன வாரமா? போனேன். மின்சி வந்து வாரம் சர்ச்சைக்கு போவோம். மாஸ்க்கு எப்போ போவோம்னா கரெக்டாக போவோம். அந்த பொண்ணு சென்று வாருங்கள் பூசை முடிந்து சர்வேஸ்வரனுக்கு நன்றி. என்னோட கேள்வி என்னன்னா, ஆதி ஆகமம் நான் உன் பக்கமே வரேன்பா. ஆதி ஆகமத்தில் கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார். வானத்தை படைக்கிறார், பூமியை படைக்கின்றார், பெரிய வானத்தை ஆள்வதற்கு பெரிய ஒளியுடைய சூரியனை படைக்கின்றார், நிலவை படைக்கின்றார், மரங்களை படைக்கின்றார், ஊர்வன படைக்கின்றார், பரப்பன படைக்க கடல் எல்லாத்தையும் படைத்து விட்டு 6ஆம் நாள் மனிதனை படைக்கின்றார். என்னுடைய கேள்வி, அன்பிற்குரியவர்களே, கடவுள் ஏன் குழந்தையை படைக்கவில்லை? ஏனென்று சொன்னால், குழந்தையை கடவுளால் கூட வளர்க்க முடியாது. தாயை தவிர உலகத்தில் குழந்தை யாராலும் வளர்க்க முடியாது. அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா பிள்ளைய வளர்க்கறது? இங்க பசங்கிட்ட சாதாரணமா எதையும் பேச முடியாது சார். நம்ம விஜயகுமார் இருக்காருல்ல, அவர் ஸ்கூல் வாத்தியாரு. அந்த மனுஷன் எது காலேஜ் வாத்தியாரா போனான்னு கேளுங்க, கண்ணீர் விடுவார். அவர் ஸ்கூல் டீச்சர் ஆகும் போது ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டார், டேய் 1869 என்ன நடந்தது? சார், அவனுக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், இதுவே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். நீ அவன் பிறந்த வருஷத்துல பாடம் நடத்து. 1869 என்ன நடந்தது? அவன் சொன்னான், எனக்கு தெரியாது. உடனே அவர் சொன்னார், முட்டாள், அன்றுதான் மகாத்மா காந்தி பிறந்தார். பையன் உசாராயிட்டான். சரி, அடுத்த கேள்வி, 1874 அன்று என்ன நடந்தது? அவன் சொன்னான், காந்திஜி 5வது பிறந்த நாள் கொண்டாடினார். அன்னைக்கு ஓடினவர் தான் விஜயகுமார். நீங்க எந்த காலத்துல சார் இருக்கீங்க? அந்த அம்மா வந்து திடீர்னு இன்று பிறந்தர்கள் என் தலை கடனே, ஆமா. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, ஆமா. நல்லா கேட்டுங்க, பெத்து போடுறது அம்மாவோட கடன், கரெக்ட். அவனை அறிவாளி ஆக்குறது அப்பாவோட கடன், அறிவாளி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னாங்க, வேல் வடித்து கொடுப்பது கொல்லனு கடனே. அப்ப என்ன அர்த்தம்னா, வெட்டுறதுக்கு அருவா செஞ்சு கொடுக்குறது சமூகம். நாங்க பெத்து போடுவோம், நீ கத்தி கையில கொடுப்ப. என்னம்மா நீங்க பேசுறீங்க உட்கார்ந்துக்கிட்டு? அப்புறம் அவங்க என்னம்மா சொன்னாங்க எனக்கு, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வரும், போலீஸ் கேஸ் வரும். அதுக்கு அது இல்லம்மா அர்த்தம், அது இல்ல அர்த்தம். ஊரான் பிள்ளை என்பது நாம கட்டிட்டு வர பொண்டாட்டி. இப்ப நான் கட்டி வர பொண்ணு வந்து ஊரானுடைய பிள்ளை. அவ்வளவு நல்லா செல்லமா குழந்தைய கண்ணே பட்டேன்னா அவ வயத்துல என் குழந்தை தன்னால வளரும்ன்றதுக்காக தான் அப்படி சொன்னாங்களே தவிர, நான் பாட்டு அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்கி வளர்த்தேன்னா கண்டிப்பா கொலை கேஸ்ல தான் போய் நிற்கும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நடுவர் அவர்களே, நாம சர்ச்சுக்கு போறோம் இல்லையா? சர்ச்சுக்கு போன உடனே முதல்ல இப்படி இப்படி இப்படின்னு போடுறோமே, அதுக்கு பேர் என்ன? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அச்சிச்ச சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பிதாவுடையும் சுதனுடையும் ஸ்பிரித்து சாந்தனுடைய நாமத்தினாலே ஆமென். இப்ப என்ன சொல்றாங்க? தந்தை மகன் தூய ஆவி. யாரு? அழகா சுத்த தமிழ்ல சொல்றாங்க. தந்தை மகன். முதல்ல யாரை கூப்பிடுறோம்? மற்றோர் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, சின்ன மாமா. வின்சி, தப்புமா, ரொம்ப தப்பு. எப்போ கண்டுபிடிச்சிட்டேன், நீ கரெக்டா நன்மை கொடுக்குறப்பதான் சர்ச்சுக்கு போறேன்னு கரெக்டா தெரிஞ்சு போயிடுச்சு. சென்று வாருங்கள், பூசை முடிந்தது. நாம என்ன சொல்றோம்? அப்பா, பிதாவே. நம்ம என்னைக்காவது ஆண்டவரை பார்த்துட்டு பெரியப்பா, பிதாவே சொல்றது இல்ல. கன்னி தாய் மரியாதை பார்த்துட்டா சொல்றோம், எங்க அம்மா. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவள் உலகத்தினுடைய தாய். சூசேப்பர் யாரு? உலக திருச்சபையின் தந்தை.
எங்க வந்து கதை விட்டுட்டு கிடக்குறீங்க? ஏங்க விஜயகுமார் வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாருங்களே. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 2 பயலுங்க சார், எனக்கு நான் பார்த்த காட்சி சொல்றேன். நோ பார்க்கிங் ஏரியால காரை நிறுத்துறான். அதுல அவங்க அப்பா வந்து சர்ச்சில் வந்து எப்பவுமே சர்ச்சில் இருப்பார். அவர் இன்ஸ்பெக்டர், டிராபிக் இன்ஸ்பெக்டர். ஃப்ரெண்டு சொல்றான், அட்வைஸ் பண்றான், மச்சான் கவலையே படாத, இந்த ஏரியாவில் உங்க அப்பா தானே டியூட்டி, நிறுத்துறா, நிறுத்து, காரை நிறுத்து, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச வசனத்தை எழுதி. என்னன்னா காரை நிறுத்திட்டான். இவன் ஃப்ரெண்ட் எழுதிறான், நாங்கள் மற்றவருடைய பாவங்களை பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தது. எழுதி கார்ல ஓட்டிட்டு போயிட்டானுங்க. எங்க? நோ பார்க்கிங். அப்பா பார்த்தார், அவர் ஃபாதருடைய கண்டிப்பான ஃபாதர். அவர் எழுதினார், என்னை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்கள் மன்னித்தருளும், ரூபாய் 500 ஃபைன், ஆமேன், ஓட்டிட்டு போட்டார். நான் சர்ச்சில் பார்த்த விஷயங்களே சொல்றேன். நன்மை வாங்கினியா, நேரா போய் முட்டி போட்டு உனக்காக பிரார்த்தனை பண்ணு, உலகத்துக்காக பிரார்த்தனை பண்ணு. வந்துட்டு பாத்தியா பாத்தியா என்ன பாத்தியா, வேளாங்கண்ணியோடைய பொண்ணு நன்மை வாங்கும் போது இந்த சகாயம் பையனுடைய பையன் பத்தியா பின்னாடியே போய் நன்மை வாங்குறான். 3 வாரமா நான் பார்க்கறேன். எப்பா சாதாரண அவன் பாண்டிக்கு உள்ள நின்று நன்மை வாங்குறான். நான் என்ன சொல்றேன், ஆமா விட்டுரு, வேளாங்கண்ணி பொண்ணுக்கும் சகாயம் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, உனக்கு என்ன இப்போ? அந்த அம்மா சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு வந்து பொறுப்பு இல்லை. அவரும் சொல்றார், பெற்றோர்களுக்கு பொறுப்பு கிடையாது. இங்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், வார வார சர்ச்சுக்கு போறீங்க இல்லையா, இயேசுநாதருடைய சிலுவையிலிருந்து இயேசுநாதர் சிந்திய ரத்தத்தை விட உங்களுடைய தாய் உங்களை பெற்றதற்காக சிந்திய ரத்தங்கள் அதிகம் ஞாபகத்தில் வச்சுங்க. அவர் சொல்றார் 3 டீ. என்ன சார் டீ? என்ன டீ? டைம் இல்லையா? யாருக்கிட்ட டைம் இல்லைன்றீங்க? ஒவ்வொரு அம்மாவும் ஒரு அப்பாவும் சிந்துற கண்ணீருக்கு விலை இல்லை இந்த நாட்டில். டைம்னு பார்த்துருந்தானா தாய் கருவிலே கழிச்சிருப்பா. 10 மாசம் தூக்கி வளர்த்திருக்கா, அவளுக்கு தெரியும். நீ உள்ள இருக்கும் போது அவ நீ உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது சொல்லிட்டு எழுந்து பிறண்டு படுத்த தாயை பார்த்து சொல்றீங்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. பெற்றோர்களை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. அவன் ஓடுறது தெரியும், இந்த ஒசூர் மக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது, அவ்வளவு சூடா இருக்கும். எல்லாவற்றையும் தொடர்ந்து மூச்சு விடாத நிறைய இங்க ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, எனக்கு தெரியும். என் தாய் பிறந்த ஊர் பெங்களூரு. இவ்வளவு குளிர்லயும் இத்தனை மைனஸ் குளிர்லயும் உட்கார்ந்துட்டு ஓடுறான். எதுக்காக ஓடுறான்? தான் ரத்தம் சுட்டுனால தன்னுடைய பிள்ளை நிலைச்சு நிக்கணும், அவன் ஒரு இடத்துல நிக்கணும்னு ஓடுறான் சார். அவன் கொடுக்கலையா டைம்? அவன் கொடுக்கலையா டாக்கு? சார் 2 வசனம் நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு மறுக்க, தயவு செஞ்சு பார்க்கலாம். கடவுள் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்றுவேன்றார். ஏன் அவர் சொல்லக்கூடாதா? உங்க தாய் மாமன் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் சொல்ல வேண்டியதானே ஆண்டவர்? ஏனென்று சொன்னால் தாயை போன்று ஒரு தேற்றுதல், ஒரு ஆறுதல் உலகத்திலே யாருக்குமே கிடைக்காது. இன்னொரு வசனம் சொன்னார் தெரியுங்களா? தன் மகன் இலக்கை அடையும் வரை என்று தகப்பன் சுமப்பதை போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்னார் கடவுள். பிரின்சி, அடுத்த வாரம் 6 மணி பூசை, 6 மணிக்கே பூ. தயவு செய்து நண்பர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு நிறைவு செய்கின்றேன். நீங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோர், உன்னுடைய தாயுடைய பேச்சை கேள், உன்னுடைய தந்தையுடைய அறிவுரை கேட்டு நட. எவன் ஒருவன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணுகின்றானோ அவனுக்காக நான் செய்த உலகத்திலே நீண்ட நெடுங்காலம் வாழ்வான் என்பது உண்மையானால் இந்த தீர்ப்பை கண்டிப்பாக நடுவர் அவர்கள் எங்கள் பக்கம் தான் வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது தெய்வ குற்றமாகும், திருச்சபையின் குற்றமாக மாறும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. கிறிஸ்துவத்தின் மீதே எதிராக குற்றம் சொல்லிவிட்டார் என்று அண்ணன் லியோடி அவர்களுக்கு பழி வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையை அந்த பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அது அவர்தான் நடுவர். எனவே தன்னுடைய தாய் தந்தை தன்னை எப்படி திருச்சபையின் முன்னால் நிற்க வைத்து வளர்த்தார்களோ அது உண்மையானால் தீர்ப்பு என்பது பெற்றோர்களே என்றுதான் வரும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.